நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். மலரவிருக்கும் எருது ஆண்டு மக்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் பிரதமர் நம்பிக்கை. மேலும் சில பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு அனுமதி. நிபந்தனையின்றி ஊழியர் சேம நிதியின் முதல் கணக்கில் இருந்து பணத்தை மீட்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலுடன் இன்றைய நம் தமிழ் செய்தியை தொடங்குகின்றது. EPF ஊழியர் சேம நிதியின் முதல் கணக்கில் இருந்து பணத்தை மீட்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் அகற்றப்பட்டன. ஐசினார் திட்டம் மீதான பொதுமக்களின் கருத்தை அறிந்த பின்னர் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. COVID-19 கொள்ளை நோய் காலகட்டத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கும் ஊழியர் சேம நிதி வாரிய உறுப்பினர்களுக்கு இந்த தகவல் நிம்மதி அளிக்கும் என தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் கூறினார். EPF முதல் கணக்கில் உள்ள தொகையின் அடிப்படையில் 55 வயதுக்கு குறைந்த உறுப்பினர்கள் நிதியை மீட்கலாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நடப்பு தேவையின் அடிப்படையில் அவர்களின் விண்ணப்பங்கள் விரைவில் இயல்பாகவே அங்கீகரிக்கப்படும். முதல் கணக்கில் 1 லட்சம் ரிங்கிட் மற்றும் அதற்கு குறைவாக சேமிப்பு கொண்டிருப்போர் 10,000 ரிங்கிட் வரை மீட்கலாம். 6 மாத அடிப்படையில் அந்த நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்படும். ஆயினும் அதிகபட்சமாக 60,000 ரிங்கிட் மட்டுமே மீட்க இயலும் என்றும் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தெளிவுபடுத்தினார். எருது ஆண்டாக மலரவிருக்கும் சீன புத்தாண்டு மக்களுக்கு உத்வேகத்தையும் பலத்தையும் அளிக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். பிறக்கவிருக்கும் எருது ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுறச் செய்து COVID-19 பெருந்தொற்றை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து போராட புதிய உத்வேகத்தை அளிக்கும் என தாம் நம்புவதாக அவர் கூறினார். நாடு தொற்றின் பிடியில் உள்ள போதிலும் சீன புத்தாண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும். இவ்வாண்டு சீன புத்தாண்டு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளப்பத்தையும் வழங்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். நாட்டில் சீனர்கள் கொண்டாடும் இந்த பண்டிகை மக்களிடையே இனம் சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பறைசாற்றுகிறது. இன்று உள்நாட்டு தொலைக்காட்சிகளில் சீன புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நாட்டின் எல்லா பண்டிகைகளையும் கவனமாக கொண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். குளங்களில் மீன் பிடிக்கும் நடவடிக்கைகளுக்கு நாளை முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மீன் பிடிப்பதன் வழி கிட்டும் வருமானத்தை நம்பி வாழ்வோர் விடுத்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். வாகனமோட்டும் பயிற்சி மையங்களும் விமானமோட்டும் பயிற்சி மையங்களும் கடுமையான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு பகுதிகளை சுற்றி நடைபயிற்சி, மிதிவண்டி ஓட்டுதல், உடற்பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் தனி மனித இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான செய்தியாளர் கூட்டத்தில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இதனை தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை மீறியதற்காக நேற்று 575 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 532 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 39 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். எஞ்சிய 4 உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மாநிலம் மாவட்டம் கடந்து பயணிப்பதற்கான அனுமதியை போலீஸ் கடுமையாக்கியுள்ளது. பொறுப்பற்ற தரப்பினர் பணியிடங்களுக்கு செல்ல வழங்கப்பட்டுள்ள அனுமதி கடிதத்தை சீன பெருநாள் விடுமுறையை கழிக்க தவறான முறையில் பயன்படுத்துவதை தவிர்க்க அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. போலீஸ் நிலையங்களில் அனுமதி கடிதங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் அவை அணுக்கமாக ஆராயப்படும் என புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதி பிரிவு துணை இயக்குநர் டத்தோ கஸ்வாஹடி அலி தெரிவித்தார். சீன புத்தாண்டை முன்னிட்டு 15 குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே விருந்தோம்பலில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சொந்த ஊருக்கு திரும்ப பலரிடமிருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. எனினும் பெரும்பாலான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக அவர் சொன்னார்.
நாட்டில் இன்று புதிதாக 3,384 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 3,774 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்த வேளை 13 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 3,369 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளாகியவர்கள். எஞ்சிய 15 பேர் வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். நாட்டில் மிக அதிகமான தினசரி தொற்றுச் சம்பவங்களை பதிவு செய்த மாநிலமாக தொடர்ந்து சிலாங்கூர் உள்ளது. அங்கு 1,082 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று புதிதாக 17 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டன. 259 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 122 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சீன புத்தாண்டை முன்னிட்டு பெருமளவில் ஒன்று கூடல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா மக்களுக்கு நினைவுறுத்தினார். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை கணிசமாக குறைய தொடங்கி இருந்தாலும் பெருமளவிலான ஒன்று கூடல்கள் மீண்டும் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகுக்கும். நாட்டில் மற்றொரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு தடையாக இந்த கோவிட்-19 கொள்ளை நோய் உருவெடுத்துள்ளது. எனவே தொற்று பரவல் தீவிரமடையாமல் இருக்க அதனை கட்டுப்படுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமை என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். சீன புத்தாண்டை குடும்ப உறுப்பினர்களுடன் பாதுகாப்பாக வீட்டிலேயே கொண்டாடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை தொற்றுக்கு இலக்காகும் சாத்தியமுள்ள குடும்ப உறுப்பினர்களை கவனமுடன் பாதுகாப்பது முக்கியம் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் தமது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தின் வழி வலியுறுத்தினார். மலேசியாவில் தங்கியுள்ள அந்நிய நாட்டவர்கள் உட்பட அனைவருக்கும் கோவிட்-19 தடுப்பூசியை இலவசமாக போடுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அது குறித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தடுப்பூசி வழங்கலுக்கான உத்தரவாத செயற்குழு தெரிவித்தது. இம்மாத இறுதியில் தேசிய அளவில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் தொடங்க உள்ளது. அதில் அந்நிய தொழிலாளர்களும் உட்படுத்தப்படுவர். எனினும் தடுப்பூசிகளை போடுவதில் மலேசியர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என தடுப்பூசி உத்தரவாத குழு தலைவர்கள் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபாவும் கைரி ஜமாலுடனும் கூட்டு அறிக்கையின் வழி தெரிவித்தனர். அந்நிய நாட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது குறித்த தகவலும் அட்டவணையும் பின்னர் அறிவிக்கப்படும். அந்நிய தொழிலாளர்கள் சமூகத்தின் ஒரு பகுதியாக உள்ளதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றுகின்றனர். இந்நிலையில் நாட்டில் அவர்களை உட்படுத்தி அதிகமான தொற்றுச் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு அந்நிய தொழிலாளர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என அமைச்சர்கள் தெளிவுபடுத்தினர். நாட்டுக்கு தெரிவிக்கப்படும் கோவிட்-19 தடுப்பூசிகளின் பயன்பாட்டை அங்கீகரிப்பதற்கு முன்னர் அதன் தரம், பாதுகாப்பு, ஆக்கத்தன்மை ஆகியவற்றை NPRA தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு மதிப்பாய்வு செய்யும். மக்களுக்கு சென்றடைவதற்கு முன் தடுப்பூசிகள் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் என்பதால் மக்கள் அது குறித்து கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பொதுவாக தடுப்பூசிகள் ஏற்கனவே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதால் அவை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானது என NPRAவின் மூத்த உதவி தலைமை இயக்குநர் டாக்டர் அசிசா அப்துல் கானி விளக்கினார். தடுப்பூசிகளை போட்டுக் கொள்பவர்களுக்கு சில சாதாரண பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை. ஆனால் தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டிற்கு தெரிவிக்கப்படும் தடுப்பூசிகள் புதிய வகை கோவிட்-19 வைரஸையும் துடைத்தொழிப்பதற்கான ஆக்கத்தன்மையை கொண்டிருப்பதாக டாக்டர் அசிசா அப்துல் கானி உத்தரவாதம் அளித்தார். 2021 ஆண்டுக்கான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு அடுத்த மாதம் அறிவிக்கப்படும். பேங்க் நெகாரா மலேசியாவின் ஆண்டு பொருளாதார நிதி கண்ணோட்ட அறிக்கையின் வாயிலாக அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என அதன் கவர்னர் டத்தோ நூர் ஷம்சியா மொஹமட் யூனுஸ் தெரிவித்தார். 2021 ஆண்டுக்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி 6.5 முதல் 7.5 விழுக்காடு வரை இருக்கும் என இதற்கு முன் கணிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் நடப்பு சூழலை கணித்து புதிய ஆருடம் வெளியிடப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதை டத்தோ நூர் ஷம்சியா கோடி காட்டினார். கோவிட்-19 தாக்கம், அதற்கான தடுப்பூசியின் பலன், உலக பொருளாதார வளர்ச்சி, கோரிக்கைகள் ஆகியவையும் பொருளாதார மதிப்பீட்டில் உட்படுத்தப்படும். இருப்பினும் 2020 ஆண்டை போல் அல்லாமல்
2021 ஆண்டில் பொருளாதாரம் மீட்சி நிலையை எட்டும். குறிப்பாக அனைத்துலக கோரிக்கைகள் அதிகரித்து பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கி இருப்பது அதற்கான உந்துதலாக விளங்கும் என பேங்க் நகாரா கவர்னர் கூறினார். 2020 4ஆம் காலாண்டுக்காக உள்நாட்டு மொத்த உற்பத்தி அடைவு நிலையை மெய்நிகர் வாயிலாக ஊடகங்களுக்கு அறிவித்து அவர் பேசினார். அந்த காலகட்டத்தில் மலேசிய பொருளாதார வளர்ச்சி 3.4 விழுக்காடு குறைந்தது. அதேவேளை அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கெட்டின் மதிப்பு கடந்த ஆண்டு வலுவுடன் இருந்ததாக டத்தோ நோர் ஷம்சியா குறிப்பிட்டார். இதனிடையே இலக்கவியல் பொருளக வாணிகத்தை தொடங்குவதற்கான அனுமதி கோரி பேங்க் நகாரா இதுவரை 40 விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறது. தகுதியுடைய 5 தரப்புக்கு இலக்கவியல் பொருளக அனுமதி 2022 முதல் காலாண்டில் வழங்கப்படும் என டத்தோ நோர் ஷம்சியா கோடி காட்டினார். இந்நிலையில் இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கு பொருளக கடன் தவணை பணம் செலுத்துவதில் இருந்து குறுகிய கால விலக்கு அளிப்பதை அவர் ஆதரித்தார். எல்லாருக்கும் அத்தகைய சலுகையை வழங்குவது நாட்டின் நிதி நிலையை, குறிப்பாக பொருளகங்களின் பணச்சுழற்சியை பாதிக்கும் என்பதை டத்தோ நோர் ஷம்சியா சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி கடந்த ஆண்டு குறையின் 5.6 பதிவு செய்யப்பட்டது. உலக அளவிலான கட்டுப்பாடுகளும் நாடுகளின் எல்லைகள் மூடப்பட்டதும் கடந்த ஆண்டுக்கான நாட்டின் பொருளாதார அடைவு நிலை சரிந்ததற்கு காரணம் என புள்ளி விவரத்துறை தெரிவித்தது. ஆசிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட 1992 ஆண்டில் மலேசியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி சுழியத்திற்கு குறைவாக 7.4 விழுக்காட்டுக்கு சரிந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டு அத்தகைய சரிவை நாடு எதிர்கொண்டது. ஆயினும் அது மிக மோசமான நிலையை எட்டவில்லை என புள்ளி விவரத்துறை தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் முமான் உசீர் மஹிடின் தெரிவித்தார். மூலப்பொருள் விநியோகத்தில் தடை ஏற்பட்டிருப்பதால் 2020 4ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டுக்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி சுழியத்திற்கு கீழ் 3.5 முதல் 5.5 வரை இருக்கும் என பேங்க் நகாரா கணித்திருந்தது. ஆனால் அது 0.1 குறைவாக பதிவு செய்யப்பட்டது என டத்தோ ஸ்ரீ டாக்டர் முமான் உசீர் விளக்கினார். வீட்டிலிருந்தபடியே கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும் நடவடிக்கையினால் மாணவர்கள் முழு நன்மை அடைவதை கல்வி அமைச்சு உறுதி செய்யும். ஏறத்தாழ 50 லட்சம் மாணவர்களையும் 5 லட்சம் ஆசிரியர்களையும் உட்படுத்தி வீட்டிலிருந்தபடியே கற்றல் கற்பித்தல் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பள்ளி நடவடிக்கை பிரிவின் கல்வி துணை இயக்குநர் டத்தோ அஸ்மான் தாலிப் தெரிவித்தார். இம்மாதம் 9ஆம் தேதி புதிய இயல்பில் பள்ளிக்கூடம் இயங்குவதற்கான 2ஆம் கட்ட நிர்வகிப்பு செயல்பாட்டு வழிகாட்டல் வெளியிடப்பட்டதாக டத்தோ அஸ்மான் தாலிப் கூறினார். இந்த வழிகாட்டலில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் ஆகியோரின் பாதுகாப்பு குறித்தும் பின்பற்ற வேண்டிய SOPகள் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு, பாடத்திட்டம், பாதுகாப்பு ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான வழிகாட்டலாக அந்த வழிகாட்டல் அமையும் என டத்தோ அஸ்மான் தாலிப் கூறினார். RTMல் நடைபெற்ற ஸ்லாமட் பாகி மலேசியா கலந்துரையாடலில் இணையம் வாயிலாக கலந்து கொண்ட அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் ஓய்வு தலங்களில் உள்ள அனைத்து உணவகங்களும் உணவு கடைகளும் நேற்று தொடங்கி மீண்டும் திறக்கப்பட்டன. எனினும் RNR பகுதிக்கு உணவு உட்கொள்ள வரும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என பிளஸ் மலேசியா நிறுவனம் அறிவுறுத்தியது. ஒரு மேசையில் 2 மட்டுமே அமர முடியும் எனும் விதியை பின்பற்றுவது உட்பட வழக்கமான SOP விதிகளை பின்பற்றும்படி வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அத்துடன் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டம் நெடுகிலும் RNR ஓய்வு பகுதியில் உள்ள கழிவறைகள், சூறாவ் தொழுகை இடம் ஆகியவை 24 மணி நேரமும் செயல்படும். அதேவேளை உணவகங்கள், உணவு கடைகள், நடமாடும் உணவகங்கள், பலசரக்கு கடைகள் ஆகியவை காலை மணி 6 தொடங்கி இரவு மணி 10 வரை மட்டுமே செயல்படும். PN தேசிய கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது கிராக்கான் கட்சி. கூட்டணியில் கிராக்கானை உறுப்பு கட்சியாக இணைத்துக் கொள்வது குறித்து PN உச்சமன்ற கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். பல்லினங்களை சார்ந்த மக்களையும் வட்டாரங்களையும் பிரதிநிதிக்கும் கட்சிகள் அடங்கிய PN கூட்டணியின் ஆற்றலை கிராக்கானின் வரவு மேலும் வலுப்படுத்தும் என அவர் Facebook வாயிலாக தெரிவித்தார். கூட்டணியின் பல்லினங்களை சார்ந்த அக்கட்சி இணைவதை பெரிதும் வரவேற்பதாக PN தலைவருமான தான் ஸ்ரீ முஹிடின் கூறினார்.
கூட்டணியில் கிராக்கானை உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்ளும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் லோவிடம் பிரதமர் இன்று வழங்கினார். அமைதி, வளர்ச்சி, வளப்பம் நிறைந்த அதே வேளையில் நிலைத்தன்மை உடைய நாடாக மலேசியாவை உருவாக்குவதில் PN கடப்பாடு கொண்டிருப்பதை தான் ஸ்ரீ முஹிடின் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் பாரு பிளென்டாங்கில் உள்ள சிவ முனீஸ்வரர் ஆலயத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றி தை அமாவாசை வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை 7 மணியில் இருந்து நண்பகல் 12 மணி வரை தர்ப்பணம் செய்ய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள ஒரு நேரத்தில் 20 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாக சிவமுனீஸ்வரர் கோவில் தலைவர் பஞ்சாட்சரம் மாணிக்கம் தெரிவித்தார். அதோடு ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி நடப்பதை உறுதி செய்ய ஆலய செயற்குழுவினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் சொன்னார். உலகளவில் 28 விழுக்காடு மகளிர் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பதாக யுனெஸ்கோ குறிப்பிடுகிறது. அதிலும் இதுவரை 3 விழுக்காட்டு மகளிர் அறிவியலாளர்கள் மட்டுமே நோபல் பரிசை வென்றிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அனைவருமே அறிவியலை ஒரு களமாக கொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் மாற்றியவர்கள். இன்று அனுசரிக்கப்படும் மகளிர் சிறுமிகளுக்கான அனைத்துலக அறிவியல் தினத்தில் COVID-19 தொற்றுக்கு எதிரான போரில் முன்கள பணியாளர்களாக சேவையாற்றி வரும் மகளிர் அறிவியல் கொண்டாடுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். அறிவியல் துறை ஆண் ஆதிக்கம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. அறிவியல் துறையில் பட்ட படிப்பை முடித்த பட்டதாரிகளில் பெரும்பான்மையோர் பெண்கள் என்றாலும் அதுசார் தொழிலில் கால் பதித்துள்ள மகளிரின் எண்ணிக்கை குறைவுதான். மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய துறை அறிவியல் மட்டுமே என்பதை சிறுமிகள் உணர வேண்டும் என வலியுறுத்துகின்றார் MABIC மலேசிய உயர் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரைமரி கேர் டேக்கர்னு பார்த்தோன்னா அது பெண்களாக தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது, பிள்ளைங்களை வளர்க்குறது, அந்த குடும்பத்தில் யாருக்காவது சீக்கு பெற்றோர்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ சீக்காக இருந்தால் அந்த முதல்ல பெண்கள் தான் அவங்க வேலையை விட்டுட்டு நின்றுட்டு அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க. இப்படி செய்யறப்ப ஸ்டெம் ஏரியாவில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஸ்டெம்னு சொல்றப்ப இது ரொம்ப ஃபாஸ்ட் இவால்விங் ஃபீல்ட்ஸ். அந்த ஃபீல்டு எப்போதுமே புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வேலை மார்க்கெட்ல இல்லாம அவங்க வீட்டில் இருந்துட்டு திரும்ப போறப்ப அவங்க அவுட் ஆஃப் டேட்டா இருப்பாங்க. அப்ப இவங்களை ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க. அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். COVID-19 தடுப்பூசிகள் வந்துவிட்டாலும் உலகெங்கும் அதன் ஆக்கத்தன்மையை மேலும் அதிகரிக்க செய்யும் சோதனைகள் கடும் சவாலுக்கு இடையே தொடர்வதை அனைத்துலக நிலையில் உயிரியல் தொழில்நுட்ப துறையில் அதிக செல்வாக்கு மிக்க 100 அறிவியலாளர்களில் ஒருவரான டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன் ஒப்புக்கொண்டார். புதிய சவால்களுக்கு ஏற்ப ஆராய்ச்சி பணிகளும் உருமாறவே செய்துள்ளன. எப்படி பெண்களை இன்னும் என்கரேஜ் பண்றது ஸ்டெம் ஃபீல்ட்னா நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் பெண்களை நம்ம மின்னுக்கு வச்சு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கணும். அப்புறம் அதே மாதிரி அவங்க அந்த சக்சஸ்ஃபுல் உமன் அவங்களுக்கு மென்டரா இருக்கணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும், ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு எப்படி கொண்டு வர்றது, இந்த ஃபீல்ட்ல இன்னும் எப்படி நம்ம இன்னும் மேலும் முன்னுக்கு வர்றது அப்படின்னா அந்த மென்டர்ஸ் இன்னும் யங்கர் உமனுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். அறிவியல் துறையில் இருந்து மகளிரும் சிறுமிகளும் சற்றே விலகி இருப்பதற்கு காரணமான பாலின பாகுபாடு முற்றாக அகற்றப்பட வேண்டும். தன்னிகரற்ற மகளிர் அறிவியலாளர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கவர்மெண்டும் சரி பிரைவேட் செக்டரும் சரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்கணும். பெண்களுக்கு பிள்ளைங்களை பராமரிக்கிறதுக்கோ இல்லை வயதானவர்களை பராமரிக்கிறதுக்கோ இல்லை பெண்கள் கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்துட்டு திரும்ப வரப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சிஸ்டமோ ஸ்கீமோ செய்யறதெல்லாம் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. இன்னொன்று இந்த சப்போர்ட் சிஸ்டம் சொல்றப்ப ஆண்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். தொடர் உந்துதலும் அங்கீகாரமும் சவால் மிக்க அறிவியல் சார் துறையில் அதிகமான இளம் மகளிர் அறிவியலாளர்களை உருவாக்கிடும் என்பது திண்ணம். ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான். தற்காலிக மகளிர் அறிவியலாளர்களின் சாதனைகள் அதற்கு சான்று. அறிவியல் துறையில்
உலக தரவரிசையில் புதிய உச்சத்தை தொட்டார் தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி அவாங். மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி படைத்திருக்கும் அச்சாதனை நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்த்திருப்பதாக இவ்வேளையில் பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் புகழாரம் சூட்டியுள்ளார். 2 நாட்களுக்கு முன் UCI அனைத்துலக சைக்கிளோட்ட சம்மேளனம் ஆக கடைசியாக வெளியிட்ட தரவரிசையின்படி மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி 1600 புள்ளிகளை திரட்டி தனிநபர் அதிவிரைவு சைக்கிளோட்ட பிரிவில் முதலிடத்தை பிடித்தார். அவருக்கு அடுத்த நிலைகளில் ஜப்பானின் தோமோஹிரோ ஃபுகாயோவும் நியூசிலாந்தின் சாம் வெப்ஸ்டரும் உள்ளனர். த பாக்கெட் ராக்கெட் மேன் என அழைக்கப்படும் மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி அச்சாதனையை தொடர்ந்து இனி உலக மின்னல் சக்கரவர்த்தியாக அழைக்கப்படுவார் என தான் ஸ்ரீ மொய்தீன் அவரின் ஃபேஸ்புக் வாயிலாக பெருமிதம் தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் நாட்டின் ஸ்குவாஷ் முன்னாள் தாரகை டத்தோ நிக்கோல் அண்ட் டேவிட் ஏக காலத்திற்கும் தன்னிகரற்ற விளையாட்டாளராக மகுடம் சூடப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து அனைத்துலக நிலையில் நாட்டின் நட்பெயருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி படைத்துள்ள புதிய சாதனை விளங்குகிறது. அவரின் அவ்வெற்றி விளையாட்டாளர்களுக்கு, குறிப்பாக சைக்கிள் ஓட்ட துறையில் ஈடுபட்டுள்ள இளம் போட்டியாளர்கள் மேலும் உயரிய நிலையை எட்டுவதற்கு தூண்டுகோலாக அமையும் என்றார் அவர். ஜப்பான் டோக்கியோவில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் மொஹமட் அஜிசுல் ஹஸ்னி மிளர்வதற்கு அவ்வெற்றி அவருக்கு ஊக்கமளிக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பெண்களை சிறுமைப்படுத்தியதன் விளைவு டோக்கியோ ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் யோஷிஹிரோ மோரி பதவி விலக உத்தேசித்துள்ளார். கூட்டங்களில் பெண்கள் அதிகம் பேசுகின்றனர் என கூறியதை அடுத்து அவருக்கு எதிராக ஜப்பான் முழுவதும் எதிர்ப்புகள் வலுத்தன. அந்த எதிர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பதவி விலக உத்தேசித்திருப்பதாக மோரி அவரின் அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பதவி விலகும் முடிவை அவர் நாளை நடத்தப்படவிருக்கும் ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு கூட்டத்தில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குரலும் விளக்கமும். குரல் 500. காலாள் களரில் நெறியடும் கண்ணஞ்சா வேலாள் முகத்த களிறு. வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும். நாளை இரவு மணி 7:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 TV 2 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.